அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிப்பை பற்றி நிறைய நம்மளோட யூடியூப் சேனலில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு டாபிக் பற்றியும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நான் யோசிக்கிறேன், இல்லை எதிர்பார்க்கறது மக்கள் இல்லை மாணவர்களாக என்ன எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஏதாவது விஷயங்கள் பர்சனலாக இந்த டாபிக் பற்றி நீங்கள் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போட்டால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் நினைப்பதை தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வாட் எவர் நீங்கள் அது மாதிரி வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ரைட், இன்றைக்கி ஒரு எல்லாருக்குமே எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எல்லாருமே முடிச்சிட்டோம். ரைட், முதல் ரவுண்டு கவுன்சிலிங் எல்லாரும் முடிச்சாச்சு. எல்லாரும் அன்எக்ஸ்பெக்டடான நிறைய ஃப்ளோஸ் கிடைச்சிருக்கு, கிடைக்கல, போனேன், காலேஜ் நல்லா இல்லை, இது மாதிரி எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன், கொலாபரேஷன், என்ன பண்ணுறதுனே தெரியல, பல குழப்பங்கள். இப்போதைக்கு எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய டாபிக்னா ஒரு 2-3 விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, இல்லை ஒரு பார்டர் லைனில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அடுத்த ரவுண்டுக்கு வேக்கன்சி வருமா வராதா, அப்படி வந்தால் என்ன மாதிரி, எவ்வளோ கவுண்டில் வரும், என்னோட மார்க்குக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜ், இந்த மாதிரி கேட்டகரிஸோடைய கட் ஆஃப் எல்லாமே, கட் ஆஃப்ன்றதை விட வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நிறைய ஆரம்பத்துலேருந்தே அதை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட அவங்க நிறைய மாணவர்கள் மூவ் ஆகாமல் இருக்கிறாங்களோ போகலையோ அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்திருப்பேன். கிட்டத்தட்ட பிசிலாம் ஒரு 850 மாணவர்கள் முதல்ல ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைச்சிருந்துருக்கலாம். மேபி அவங்க ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ. அப்படி ஒருவேளை ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டோட சீட்டை சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணி சீட் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. இது ரெண்டையும் நான் கிளப் பண்ணும்போது ஒருவேளை அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு தக்க வச்சுக்கிட்டு ஒரு தாராள மனசில் தமிழ்நாட்டுடைய கவர்மெண்டோட சீட்டை அடுத்த ரவுண்டில் கலந்துக்க மாட்டாங்க, அந்த சீட்டு வேக்கண்டாக டிக்ளேர் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் எதிர்பார்த்து ஒரு வேக்கண்ட் எவ்வளோ வரலாம் அப்படின்ற மாதிரி தோராயமான லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கவர்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை. இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது, எதிர்பார்க்க போகிறது 518 மார்க்கில் கம்ப்ளீட் ஆன என்னுடைய கட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்தவரை 535. சார், 450 மார்க் எடுத்தவருடைய மனநிலை என்ன, எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, என்ன பண்ணுறது, நான் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கான ஒரு இந்த கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம என்கரேஜ் பண்ணலான்னு நினைக்கிறோம். எக்ஸ்பெக்டடாக ரவுண்டாக சொல்லப்போனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வேக்கன்சி வருமா வராதா, அப்படி வந்தால் எந்த ரேஞ்சுக்கு வரும், எவ்வளோ மதிப்பெண்கள் வரைக்கும் குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறாங்க. ரைட், ஸோ இப்போ தான் சப்ஜெக்ட்குள்ளே வந்திருக்கிறேன் இல்லையா. ரைட், ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் 2023 எப்போதுமே நம்ம ஒரு டேட்டா சொல்லும்போது 2023 இதே டேட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு என்ன மாதிரியான யதார்த்தமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியே பார்த்து அதை பேஸ் பண்ணி ஒரு டென்டேட்டிவாக ஒரு தோராயமான ஒரு மதிப்பீடு, ஒரு வேல்யூலாம் நம்ம சொல்ல முடியும். அதுதான் இங்கே இருக்கிற யதார்த்தம். ரைட், ஸோ லாஸ்ட் இயரு ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்ச பிறகு இத்தனைக்கும் அதாவது ஆப்அவுட் மெத்தட்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறப்போ, அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு கேட்டகரியில் கவுன்சிலிங் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்த கேட்டகரியில் நீங்கள் கலந்துக்கவே இல்லைன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் லாஸ்ட் இயர் இந்த வேக்கன்சி இந்த வருஷம் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ எக்ஸிட். அதுவும் அதிக மார்க் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஜாலியாக எல்லா பக்கமும் பொந்து வந்துகிட்டே இருக்கலாம். பட் அந்த பின்னாடி ஒரு லோயர் மார்க் இருக்காங்களா, எங்கள் பக்கமும் போகவே முடியாது. கடைசி வரைக்கும் கலந்துப்பாங்க, கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், ஆனால் கடைசி வரைக்கும் சீட்டு வாங்க முடியாது. இதுதான் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன். அதுதான் இந்த கவுன்சிலிங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பெருசாக மாற்றங்கள் உருவாயிருக்கு. ஒன்றுமே இல்லை, அதிக மார்க் எடுத்தவர் எத்தனை முறை வேணாலும் கலந்துக்கலாம், எத்தனை முறை வேணாலும் சீட் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த மார்க்கு குறைவாக இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் உள்ளே வர முடியாது. அதுதான் இங்கே இருக்கிற சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்மளும் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட், எனிவே, ஸோ எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஆல்ரெடி எல்லாரும் நிறைய பேர் சொல்லிட்டு 322 சீட்ஸ் ஒரு வேக்கண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, 322 சீட்ஸ் ஆர் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையில வேக்கண்ட் தாங்க. அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற ஒரு சப் கேட்டகரி என்ஆர்ஐ லேப்ஸ், அதான் என்ஆர்ஐ சீட்னு சொல்லலாமே. என்ஆர்ஐயாக கிட்டத்தட்ட ஒரு 578 சீட்ஸ் டிக்ளேர் பண்ணாங்க. அந்த 578 சீட்டில் என்ஆர்ஐ மாணவர்களே அலாட் ஆகிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர்லாம் என்ஆர்ஐ மாணவர்கள் ஒரு சில ப்ரைவேட் கல்லூரி, நான் பேரை கூட சொல்ல விரும்பலை, ஏன்னா எடுத்து பாருங்கள், அந்த கல்லூரியில் இது வரைக்கும் என்ஆர்ஐ மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணதில்லை. இந்த தடவை 100% ஃபில் ஆயிருக்கு. ஈவன் ஒரு சீட்டு 2 சீட்டு தான் வேக்கன் வந்துச்சு. ஸோ என்ஆர்ஐ மாணவர்களுக்கு கூட மார்க்கு குறைவாக இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு சீட்டு கிடைக்காது, எப்படியாவது நம்ம என்ஆர்ஐலாவது சீட்டு வாங்கி தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஒரு 322 மார்க் 322 சீட்ஸ் இருக்குங்க. ரைட்,
ஸோ என்ஆர்ஐ அலாட் ஆனவங்க எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பாக அதில் ஒரு 100 சீட் வரையும் கண்டிப்பாக வேக்கண்ட் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி எதிர்பார்த்தோம்னா ஒரு 422லேருந்து 425 சீட் வேக்கண்ட் வரும்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது இல்லாமல் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் என்னுடைய கணக்குப்படி பல்வேறு காரணங்களை பயன்படுத்தி, சார் நான் 580 மார்க் எடுத்தேன் சார், 575 மார்க் எடுத்தேன் சார், கடைசியில் இப்போ இந்த வருஷமோ இல்லை போன வருஷமோ இல்லை ரீசெண்டாவோ ஆரம்பித்த ஒரு கல்லூரிக்கு வந்திருக்கிறேன், அதுலேயும் எனக்கு ஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 18-19 லட்சம் வாங்குறாங்க சார், உண்மையாலுமே எனக்கு மனசே பொருந்தலை, எனக்கு வேணானே வந்துட்டேன் அப்படின்னு பல மாணவர்கள் குமுறல் நான் காதில் கேட்டேன். ஏன்னா என்னோட மாணவர்களே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மார்க் அங்கே பொருத்தமாக இருக்குது. அதனால ஸோ இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களாக மைக்ரேட் ஆகிற பிரிக்க இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நல்ல கல்லூரிக்கு போக முடியல அப்படின்ற ஒரு பின்வாங்குற குழந்தைகள் எவ்ரி இயர் இருக்கும். பல்வேறு காரணங்கள் இருக்குது. காலேஜ் வந்து நல்ல குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறது, பையங்க எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காம போனது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக அவங்க இந்த கல்லூரியை ரிப்போர்ட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்னுடைய கணக்குப்படி கண்டிப்பாக 100லேருந்து 150 இடங்கள் வந்து வரலாம் அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்கிறேன். வந்து நீங்கள் தவறாக நினச்சிக்க கூடாது, ரைட்? ஸோ அப்படிலாம் நான் ஒரு பார்க்கும்போது ஒரு 325, ஒரு 100, 425, ஒரு 120 சீட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாமே, ஒரு 500-600 சீட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்தமாக தெலுங்கு மைனாரிட்டியில் ஒரு கொஞ்சம் வேக்கன்சி வரும் கண்டிப்பாக, மலையாளம் மைனாரிட்டியில் சிங்கிள் டிஜிட்டில் கண்டிப்பாக வேக்கன்சி வரும், கிறிஸ்டின் மைனாரிட்டியில் ஒரு 10 நம்பர் வரையும் வேக்கன்சி வரலாம்னு எதிர்பார்க்குறோம். என்ஆர்ஐ லேப்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக கனெக்ட் பண்ணும்போது ஒரு 500லேருந்து 600 சீட்ஸ் வரையும் வேக்கண்ட் வரலாம் அப்படின்னு ஒரு தோராயமான என்னுடைய அனுபவ எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. இந்த மதிப்பீடு வரைக்கும் வரலாம். ஸோ அப்ளை பண்ண கேண்டிடேட் கண்டிப்பாக சூப்பரான சாய்ஸு, சொல்லுங்கள், வாங்கலாம், தாராளமாக வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை, எனி மார்க் ஈவன் தோ ஜஸ்ட் பிலோ 200 மார்க் இருந்தாலும் கூட என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டை பயன்படுத்தி எம்பிபிஎஸ் படிப்பை சேர்வதற்காக முயற்சி எடுங்கள். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக நம்ம நிறைய மாணவர்களுக்கு வெளி மாநிலத்திலையும் சீட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம், நல்ல மார்க் ஆனால் ஃபினான்ஸ் கிடையாது அப்படின்ற இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அதர் ஸ்டேட்டை என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான், ஒரு ப்ராப்பர் ஃப்ளோ சார்ட்டு, ப்ராப்பர் ஷெடியூல் இல்லை அப்படின்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியறது மிக மிக கடினமாக இருக்கும். அவங்க சேஃப் ஜோனில் இல்லைன்னா ஒரு பிளானிங் எக்ஸிக்யூஷன் ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ நான் வேக்கன்சி பற்றி சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய படிப்பை தக்க வைத்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தான் முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த ஆப்ஷன் அல்ல அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபைனல் வேக்கன்சி 500லேருந்து 600 இடங்கள் வரலாம், இன்க்ளூடிங் என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்லாம் சேர்த்து. சரிங்களா? அதனால் வி ரெடி. பட் கட் ஆஃப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு குறைந்ததோ அதை வச்சு மிக விரைவாக ஒரு வீடியோ கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.